புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் 8 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கொலைக்கு முக்கிய மூளையாக செயல்பட்ட கருணா என்பவரை 4 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். மதுபான கடை திறப்பில் ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்தது எப்படி? பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை செய்யப்படுவதற்கு சில நொடிகளுக்கு முன்பு எடுத்த வீடியோ காட்சிகள் தான் இவை. கொலையாளிகள் ஓடி வந்து வெட்ரா வெட்ரா என சத்தம் போட்டு கொண்டே ஓடும் இந்த பதைவதைக்கு வைக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. படுகொலை சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? புதுச்சேரி கருவடிக்குப்பம் சாமிப்பிள்ளை தோட்டத்தைச் சேர்ந்தவர் பாஜக ஓபிசி அணி தேசிய குழு உறுப்பினர் காசிலிங்கம். இவரது மகன் 38 வயதான உமாசங்கர். இவர் பாஜகவின் இளைஞரணியில் முன்னாள் நிர்வாகியாக இருந்துள்ளார். கடந்த 26ஆம் தேதி லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகன் ஜோ சார்லஸ் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் கருவடிக்குப்பத்தில் நடைபெற்று வந்தது. இதற்கான ஏற்பாடுகளை உமாசங்கர் கவனித்துக் கொண்டிருந்தார். நள்ளிரவு 12:30 மணி அளவில் சாமிப்பிள்ளை தோட்டம் ஜிஞ்சர் ஹோட்டல் அருகே பைக்கில் சென்று கொண்டிருந்த உமாசங்கரை ஒரு கும்பல் விரட்டி வந்துள்ளது. சுமார் 10 பேர் கொண்ட கும்பல் உமாசங்கரின் பைக்கை வழிமறித்து மடக்கி சுற்றி வளைத்தது. பயங்கர ஆயுதங்களுடன் இருந்த அந்த கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி சம்பவ இடத்திலேயே படுகொலை செய்தது. அவரது முகத்தை அரிவாளால் வெட்டி சிதைத்து மிகவும் கொடூரமாக கொன்றுவிட்டு அங்கிருந்த அந்த கும்பல் தப்பியோடிவிட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது. முக்கிய வழக்கு என்பதால் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கொலை நடந்த 36 மணி நேரத்திற்குள் 8 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் அளித்த விளக்கத்தில் இந்த கொலை சம்பவத்தில் 12 பேர் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்ட கருணா என்கின்ற திருநாவுக்கரசு உள்ளிட்ட 4 பேர் தலைமறைவாக உள்ளனர். கருணாவுக்கும் கொல்லப்பட்ட உமாசங்கருக்கும் கருவடிக்குப்பம் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் மதுபான கடை திறப்பதில் மோதல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து கோவில் கமிட்டி அமைப்பதில் தகராறு ஏற்பட்டது. தொடர்ந்து நிலத்தகராறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பெரும் மோதலாக வெடித்தது. இதனால் இருவருக்குள்ளும் முன்விரோதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டு தெரிந்தனர். இந்த நிலையில்தான் உமாசங்கரை தீர்த்து கட்டிவிட வேண்டுமென திட்டமிட்ட கருணா கடந்த 5 மாதங்களாக இதற்காக ஸ்கெட்ச் போட்டு வந்துள்ளார். இதற்கு முன் 2 முறை கொலை முயற்சியின் போது உமாசங்கர் தப்பிவிட்டார். கடந்த சனிக்கிழமை இரவு தனியார் உணவு டெலிவரி பாய் போன்று வேடமிட்டு சென்றனர். உமாசங்கரை பின்தொடர்ந்து சென்று நோட்டமிட்டு உளவு பார்த்து கருணாவுக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதன்படி முகக்கவசம் அணிந்து கொண்டு 4 பைக்குகளில் வந்த கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் உமாசங்கரை சுத்து போட்டு வெட்டி படுகொலை செய்துள்ளனர். கொலைக்கு பயன்படுத்திய 4 அரிவாள்கள், 4 இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். தலைமறைவாகியுள்ள கருணாவை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கருணாவை கைது செய்து விசாரித்த பிறகுதான் இந்த கொலைக்கான பின்னணியில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்பது தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.